ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலு இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சாரதாவும் கங்காவும் யாரை பார்க்க வருவாங்கன்னா, பாப்பாவை பார்க்க வருவாங்க. பாப்பாவுக்கு வந்து விஷயம் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம், அவள் தப்பாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க. பாப்பா வந்து என்ன நினைப்பான்னா, விஜய் வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அம்மாவுக்கு அது மாதிரி அடிப்பட்டதுனால ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க அதை மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம திரும்பவும் ஞாபகப்படுத்தும் போது அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடியும். அதனால் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு அது ஞாபகம் வரட்டும். இல்லை நமக்கு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் நம்ம அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான். சாரதாவும் கங்காவும் போய் பேசுவாங்க. நான் உண்மையான பாட்டி அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரியும் பாட்டி அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் வாழற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பாக்கிட்ட சொன்னது. ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சொல்வாள். அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த கிளம்பி போகும்போது யாழினியும் வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஏன்னா அவளுக்கு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பாப்பா வந்து கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யாழினி நீ கூட வந்திருக்கிறியா, நம்ம யாழினி என்ன சொல்லுவான்னா, நம்ம வீட்டில் விளையாடுற மாதிரி நம்ம இங்கே ஸ்கூலில் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, விளையாடலான்னு சரிவா கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா சொல்லுவாள், எங்கள் அம்மா செத்து போல, வீட்டில் என் கூட தான் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா யாருன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி மற்ற பசங்கிட்டலாம் சொல்லுவாள். இதுவும் யாழினிக்கும் சொல்லுவாள். யாழினி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு உக்காண்ட்ருக்கும்போது, அது இல்லாமல் இப்போ நீ உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னல, யார் உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை உங்கள் என் மிஸ் இருக்கிறாங்கல்ல, மிஸ்ஸும் உங்கள் சித்தியும் ஃபேஸு தான் ஒரே மாதிரி தவிர்த்து வேறு, அவங்க வேறு இவங்க வேறு அப்படின்ற மாதிரி. அது எப்படி இவங்க வேறு அவங்க வேறு, இத்தனை நாளில் ஏன் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நோண்டி 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 கேட்டுருப்பா யாழினி. அப்புறமேட்டு பாப்பா வந்து எல்லாத்தையுமே சொல்லிவிடுவா. ஆமாம், உங்கள் சித்தி தான் எங்கள் அம்மா, எனக்கு எல்லா விஷயம் தெரியும், அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, அதனால தான் அம்மாவுக்கு வந்து ஞாபகம் மறதி இல்லை, சீக்கிரமாக அது தெரியும்பொழுது அம்மாக்கிட்ட போய் நான் சேர்ந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரி நம்ம இதை பற்றி போயிட்டு சித்திக்கிட்டே கேட்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பாப்பா என்ன சொல்வா, இதெல்லாம் போய் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல யானி, நான் உங்கள்கிட்ட மட்டும் தானே வச்சுக்க சொல்லி சொன்னேன், நீ ஏன் போயிட்டு இப்போ மிஸ்ஸுக்கிட்ட போய் கேட்க போகிறேன்னு சொல்கிற, அதெல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா கையை பிடிச்சி இழுப்பா யாழினி கையை இழுத்துட்டு போகிறேன் நான் போகிறேன்ட்டு அவள் அடம்பிடிப்பா. இவள் என்ன பண்ணுவாள், கையை பிடிச்சி இழுத்து கீழே விட்டுருவா. அவள் விழுந்து அடிபட்டுரும் அவளுக்கு. உடனே காவேரி அங்கேருந்து ஓடி வந்து, என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி தான், நீ என்ன தப்பு பண்ணின, எதுக்கு அவளை யாழினி கீழே தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து அம்முவை வந்து திட்டுவாங்க. இனி வந்து நான் தள்ளி விட மாட்டேன், தெரியாத தள்ளி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மு எதோ சொல்லி சமாளிப்பா. அதுக்கப்புறம் இவங்க அழுது சமாதானமாயிட்டு தனியாக உட்காண்ட்ருப்பா யாழினி. உடனே வந்து யாழினிகிட்ட அம்மு போய் பேசுகிறதுக்கு போவாள். அவள் வந்து மூஞ்சி கொடுத்து பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காண்ட்ருப்பேன். சாரி யாழினி, நான் வந்து வேணும்னு பண்ணலை, நீ கீழே விழும்போது எனக்கே பாவமாகிடுச்சு, எனக்கே அழுக வந்துடுச்சு, சாரி. இன்னொன்று அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, நீ வந்து போய் சித்திக்கிட்ட கேட்க வேணான்னு சொன்னால், ஆனால் நீ கேட்க போகிறேன்னு போனேன், ஆனால் போய் கேட்டாக்கா எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க அப்படின்னா, என்னது சித்தி செத்து போயிடுவாங்களா, ஆமாம் யாழினி, அதனால தான் உன்னை சொல்ல வேணான்னு சொன்னேன், புரியுதா அப்படின்ற மாதிரி. இது எல்லாருக்குமே தெரியும், சாரதா பாட்டிக்கு தெரியும், ராதா பாட்டிக்கு தெரியும், எல்லாருக்குமே அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் என்கிட்ட கிளியராக சொன்னாங்க. நான் அதுமாரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நீ இந்த மாதிரி போய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அம்மா வந்து கேட்பா. சரி அம்மா, நான் வந்து சித்திக்கிட்ட நான் எதுவும் கேட்கல, நிஜமாக கேட்க மாட்டேல, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து யாழினிக்கிட்ட கேட்பா. 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணும்போது காவேரி பார்த்துருவா. என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை மறுபடியும் சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிவின், யமுனா, கங்காவெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஆளாக வந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி இந்த வாரத்தில் கதையை முடிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதம் வரலையும் கதையை கொண்டு போவாங்க. இப்போது இவங்க நிவின் வந்துட்டார் இல்லைங்களா, அடுத்தது வந்து குமரன் வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக ஒரு கேரக்டராக வந்து பசுபதி வந்து சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த திரும்பவும் அவங்களோட சொத்தை வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து சாரதா கிட்டே கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்து கதையை வந்து முடிப்பாங்க. இப்போ காவேரிக்கு வந்து ஞாபகம்லாம் வர மாதிரியெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க, புதுசாக வந்து கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாபகமே வராது.
முடியாது. அவங்க லைஃப் இப்படியே தான் போகிற மாதிரி இருக்கும்போது சரி பாப்பா வந்து இவ்வளோ நம்ம மேலே பாசமாக இருக்கிறா, என் வீட்லேயும் எல்லாருமே வந்து விஜய் சாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்களே, நம்மவும் வந்து விஜய் சாரே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி முடிவு பண்ணி நான் உங்களுடைய விருப்பத்தின் பேர்லேயே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடும். நம்ம வெளியில் கோவிலெல்லாம் கிராண்டாக எல்லாம் எதுவும் செலிப்ரேட் பண்ண வேணாம், வீட்டிலே சிம்பிளாக கல்யாணம் பண்ணிப்போம் நம்ம சொந்தக்காரங்க மட்டுமே வச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க காவேரியும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய்கிட்ட வந்து பேசும்போது மாற்றி மாற்றி பேசுவாள், அதனால் நான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். உடனே பாப்பா தான் சொல்லுவாள், ஏன்ப்பா அம்மாவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வராங்க, அப்புறம் ஏன்ப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா வந்து விஜய்கிட்ட கேட்பா. அப்போ உனக்கு விருப்பம்னா எனக்கு ஓகேடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்ப்பா அப்போ உண்மையிலே உங்களுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி பாப்பா கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அவளோடைய கேரக்டர் எனக்கு தெரியும், அதனால் நான் அதை வச்சு சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இனி அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக சாரதா பாட்டி ராதா பாட்டி எல்லாமே ஒரே வீட்டில் இருப்போம், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ண வச்சுட்டு எண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மகாநதி சீரியல். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.